அனைவருக்கும் பிரசாத் மேத்ஸ் அகாடமியின் சார்பாக இனிய வணக்கங்கள். சோ இன்னைக்கு நம்ம பாலிட்டியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் 3க்கான வீடியோ தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சோ ஏற்கனவே நம்ம 2 பார்ட் பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 3. இந்த முதல் கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட அரசியலமைப்பின் தன்மைகளை அவை பெறப்பட்டுள்ள நாடுகளுடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ரூல் ஆஃப் லா. இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபேமஸா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஏவி டைசி அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம். சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற வேர்டு அவர் தான் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்துல இருந்து நம்ம இப்ப வேற என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா பார்லிமெண்டரி சிஸ்டம், அந்த பாராளுமன்ற முறை அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பெயரளவிலான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வந்து செலக்ட் பண்ணிருப்போம். அதே மாதிரி 2 அவைகளினுடைய பாராளுமன்ற முறை ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டுவாங்கல்ல 108, அதுவும் இங்கிலாந்துல இருந்தா நம்ம எடுத்திருப்போம். சரி, அமைச்சரவை மற்றும் அதனுடைய தலைவர் தான் யார் அப்படின்னா பிரதமர் அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை, அதை வந்து நம்ம எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா சட்டம் இயற்றக்கூடிய முறை, ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய முறை என்னென்ன முறைகள்ல இயற்றுவோமோ அது, லைக் சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அப்புறம் ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரதுக்குள்ள நிறைய வேலைகள் இருக்கு. சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சலுகைகள் அல்லது சிறப்புரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். சலுகைகள் அல்லது சிறப்புரிமைகள், சட்டமன்றங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள். சரியா? இதுக்கு அடுத்து இதுதான் அப்படின்னு அவை மரபுன்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பு, சபாநாயகர் அவருடைய அந்த பதவி, அந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த முறை. அதே மாதிரி வந்து நீதி பேராணைகள். நீதி பேராணைகளும் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கோம். சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொன்னாலே நம்ம எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ. அப்ப யுஎஸ்ஏல இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சொல்றது என்னது அப்படின்னா பிரியாம்பிள், முகவுரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். அடுத்ததா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். ஜுடிஷியல் ரிவ்யூ அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். நீதித்துறை சுதந்திரம், நீதித்துறையினுடைய சுதந்திரம், அதுவும் அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம். தலைமை நீதிமன்ற முறை, உச்ச நீதிமன்ற முறை இருக்குல்லையே, அதுவும் நம்ம எடுத்திருப்போம். அப்புறமா வைஸ் பிரசிடென்டோட அந்த மெத்தடு, அந்த முறை, அதுவும் நம்ம அங்க இருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்டினுடைய பதவி நீக்க முறை, அதுவும் நம்ம அங்க இருந்து தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி அதையே ஃபாலோ பண்ணி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய பதவி நீக்கத்தை ஃபாலோ பண்ணிருப்போம். அதே மாதிரி எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணிருப்போம். இந்த துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பதவி நீக்க முறையும் இங்க நம்ம ஃபாலோ பண்றோம். அதாவது பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட், வைஸ் பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹை கோர்ட் ஜட்ஜஸோட இம்பீச்மெண்ட். சரிங்களா? இது எல்லாமே இதுலதான் வருது அப்படின்னா யுஎஸ்ஏல வருது. அடுத்ததா பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுப்பட்டியல் எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா. என்ன நீங்க பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியான்னு சொல்றீங்க அப்படின்னா பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்னது அப்படின்னா ஆஸ்திரேலியா தான். வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா வர்த்தகம் மற்றும் வணிகத்துக்கான சுதந்திரம், வர்த்தகம் மற்றும் வணிகத்திற்கான சுதந்திரம், பாராளுமன்றத்தினுடைய. அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, 108 அப்படின்றது ஆக்சுவலி அது இங்கதான் வரும். அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்திற்கான அந்த எப்படி அதை வந்து சொல்றது அப்படின்னா, இப்ப இங்கிலாந்துல இருந்து எடுக்கும் போது பாராளுமன்றத்திற்கான அந்த அமைச்சரவையினுடைய அந்த கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அவையில இருக்கக்கூடிய பாராளுமன்றம் இது கிடையாது. அதாவது 2 அவை, பார்லிமெண்டோட 2 அவை இருக்கு இல்லையா, லோக்சபா ராஜ்யசபா அப்படின்ற அந்த மெத்தட் தான் நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி அப்ப இங்க என்னன்னா ஜாயிண்ட் சிட்டிங். சரிங்களா? சோ ஜாயிண்ட் சிட்டிங் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து எடுத்திருக்கோம். ஒரு பார்லிமெண்டத்தோட, அதாவது ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டதா என்னது அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங். அப்ப இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய அந்த 2 அவைகள் இருக்கு இல்லையா, லோக்சபா ராஜ்யசபா. சரிங்களா? அது வந்து சொல்லுவோம். சரி, அப்ப இங்க வேற என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள், மத்திய மாநில உறவுகள். பிரியாமல் எங்க இருந்து எடுத்திருப்போம் அமெரிக்கா. அப்ப பிரியாமலோட மொழி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி எது அப்படின்னா அயர்லாந்து. சோ டிபிஎஸ்பி மட்டும்தான் அயர்லாந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றை மாற்று வாக்கு முறையில தேர்ந்தெடுக்கப்படுறாரு, மறைமுக தேர்தல், அந்த மாதிரி விஷயங்களும். ராஜ்யசபால பிரசிடன்ட் நியமன உறுப்பினர்கள் அப்பாயிண்ட் பண்றாரு இல்லையா, அந்த உறுப்பினர்களுக்கும் அந்த மாதிரி மெத்தடும் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். சோ இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கேள்விகள். அடுத்து பாருங்க, தேசிய மகளிர் ஆணையம் எப்ப அமைக்கப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
அதாவது மகளிர் தேசிய ஆணையம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டதுதான். சோ கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து 1992 என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அமைக்கப்பட்ட ஒன்றாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக 1990 இயற்றப்பட்ட தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின் கீழ், அப்ப தேசிய மகளிர் ஆணைய சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேசிய மகளிர் ஆணைய சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 90. இந்த சட்டத்தின் கீழே இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமிஷன் எப்ப ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 92ல ஃபார்ம் பண்ணாங்க. எந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 31. அப்ப 1992 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, சரியா, தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990 கீழ் எந்த வருஷம் இந்த சட்டம் அதாவது அந்த சட்டத்தின் கீழ் இந்த கமிஷன் எந்த வருஷம் உருவாக்குறாங்கன்னா 92 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி. இந்த கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இருக்காங்க, ஒரு உறுப்பினர் செயலாளர் இருக்காங்க, அப்புறம் 5 அலுவல் சாராத உறுப்பினர்களை கொண்டதாக இருக்குது. அப்ப மொத்தம் என்னது அப்படின்னா 7 பேர் இருக்காங்க. இதுல ஒரு 4 செக்மெண்ட் இருக்கு. என்னன்னா ஒரு புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு பிரிவு, கம்ப்ளைண்ட் அண்ட் என்கொயரி விங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லா, அதுல ஒரு பிரிவு இருக்கும். என்ஆர்ஐக்குன்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கும். அப்புறம் ரிசர்ச், அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்றதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா முக்கியமான டேட்டா. ஆக்சுவலி 2018 இருந்து ரேகா சர்மா தொடர்றாங்க. இப்ப யார் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? தேசிய பெண்கள் ஆணையம் வந்து ஏப்ரல் 2020 வந்து ஒரு வாட்ஸ்அப் உதவி எண் வந்து ஒன்னு அறிமுகப்படுத்துறாங்க. 72 17 73 53 72. அனைத்துக்குமான புகார் தரக்கூடிய எண்ணாக 181 வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையத்தின் சார்பாக ராஷ்டிர மகிழா அப்படின்ற பெயர்ல ஒரு மாதாந்திர இதழ் வந்து வெளியிடப்பட்டு வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது. மகளிருக்கு உதவுறதுக்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய இலவச தொலைபேசி சேவையை குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகர்ல 2012 தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்குச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அடுத்து, உயர்நீதிமன்ற நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறும் வயதை 65 வயதாக உயர்த்திய சட்டம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களினுடைய அந்த ஓய்வு பெறக்கூடிய வயது பொதுவாவே உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து 62 இருந்து 65 அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லும் போது பகுதி 6ல 214 இருந்து 232 வரைக்கும் இருக்கக்கூடியது உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்லுது. சோ 1862 தான் கல்கட்டா, மும்பை, சென்னையில என்ன செய்யப்படுது அப்படின்னா உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்படுது. 1866ல 4வது உயர் நீதிமன்றம் அலகாபாத்ல தொடங்கப்படுது. 1950ஆம் ஆண்டுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இதுல ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 17th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1956. இதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்குது. ஆனா இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா 2 அல்லதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொதுவான ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து சொன்ன சட்டம் வந்து இதுதான். அதே மாதிரிதான் ஒரே கவர்னர் 2 மாநிலங்களுக்கு இருக்கலாம்ன்றத சொன்னதும் இதே சட்டத்திருத்தம். சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, இப்ப இந்த வயதுக்குள்ள வருவோம். இவங்களுடைய பதவி காலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க 62 வயது வரதான் பதவியில இருப்பாங்க. இந்த சட்ட திருத்தம் 114வது சட்ட திருத்தமா கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து கொண்டு வர முடியல. சரிங்களா? சோ இவங்களுடைய ஓய்வு பெறும் வயது 62. 1963 15வது சட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறும் வயது 60 இருந்து 62ஆக உயர்த்தப்பட்டுச்சு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி விலக விழும்னா அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து அவங்க பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். சோ இதுவுமே என்னது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அப்ப இந்த 104வது சட்ட திருத்தம் நீங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதே என்னது அப்படின்னா தவறான ஒரு விஷயம் தான். சோ இது வந்து ஆக்சுவலி கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அப்படின்றதும் கொண்டு வர முடியல அப்படின்றதும் என்னது அப்படின்னா ஒரு உண்மை. சரிங்களா? சோ இவங்க வந்து பதவி விலகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை அவங்க யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா. சோ இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்ததான் நிர்வாக தீர்ப்பாயம் ட்ரிபியூனலை பத்தி சொல்றாங்க. இந்த ட்ரிபியூனல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இது 323. சோ அப்ப இது எங்க இருக்கும் அப்படின்னா 325 என்னது அப்படின்னா தேர்தல்கள். அப்ப தேர்தல்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா
இந்த ட்ரிபியூனல். சரிங்களா? சோ இதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். பார்ட் 15 என்னது அப்படின்னா தேர்தல்கள். அப்ப 14A 4A என்னது அடிப்படை கடமைகள், 14A என்னது, இது ரெண்டுமே பாருங்களேன். அப்ப ஒரு சட்டத்திருத்தம் மூலமா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறத அர்த்தம். சோ அப்ப 42 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 படி அரசியலமைப்புல தீர்ப்பாயம் அப்படிங்கிற பகுதி என்ன செய்யப்படுது அப்படின்னா சேர்க்கப்படுது. இதன் அடிப்படையில பார்ட் 14A 323A 323B இதை சேர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? 323A 323B. அப்ப ரெண்டு இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 323A என்னது அப்படின்னா நிர்வாக தீர்ப்பாயம். இது என்னது அப்படின்னா நிர்வாக தீர்ப்பாயம். அப்ப 323B அப்படின்றது என்னது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? சோ முதல்ல நிர்வாக தீர்ப்பாயம் அப்படின்றது பாராளுமன்ற நிர்வாக தீர்ப்பாயத்தினை அமைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்குது. சோ இது மத்திய மாநில உள்ளூர் அமைப்புகள் பொது அதிகாரத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல பணி நியமனங்கள் பணி கட்டுப்பாட்டுகள்ல இருக்கக்கூடிய சர்ச்சைகளை தீர்க்குது. சரிங்களா? ஆக்சுவலி 1985 நிர்வாக தீர்ப்பாய சட்டத்தின் மூலமாக தான் பாராளுமன்றம் நிர்வாக தீர்ப்பாயத்தை உருவாக்கக்கூடிய சரத்து 323A நடைமுறைப்படுத்துறாங்க. 2006 வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக தீர்ப்பாய திருத்த சட்டம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சோ இதுவும் என்னது அப்படின்னா ஒரு முக்கியமான பார்ட். அப்ப 323B என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு பின்வரும் விஷயங்கள்ல பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இந்த தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் இருக்குது. வரி விதிக்கிறது, அந்நிய செலாவணி, ஏற்றுமதி இறக்குமதி, சரிங்களா, நிலச்சீர்திருத்தம், வாடகை, குத்தகை உரிமை, இந்த மாதிரிலாம் சில முக்கிய தீர்ப்பாயங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து நீர் தகராறு தீர்ப்பாயம் 1956 நீர் தகராறு தீர்ப்பாயம், ஆயுதப்படை தீர்ப்பாயம் 2007, தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010, வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 1961. அப்ப 2017 நிதி சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 8 தீர்ப்பாயங்கள் ஒற்றுமைக்கேற்ப இணைத்தது. சோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா முக்கியமான கேள்விகளாக பார்க்கப்படுது. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 2013 வரைக்கும் மாநில தீர்ப்பாயம் செயல்பட்ட மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ஹிமாச்சல், இங்க எல்லாம் மாநில தீர்ப்பாயம், அதாவது 2013 வரை இருந்து 13 நம்ம நீக்கிட்டோம். சரிங்களா? 10 தான் என்னது அப்படின்னா கேரளா தீர்ப்பாயம் செயல்படவே தொடங்குச்சு. சோ ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு தீர்ப்பாயம். சோ மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய சென்னை கிளை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அந்த கிளை எங்க இருக்கு அப்படின்னா புதுச்சேரியில அமைந்திருக்கு. சரி, அடுத்தது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதை பத்தி கொடுத்திருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சாசனத்தினுடைய பகுதி 9 என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சில அம்சங்களை சேர்த்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பகுதி 9 என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சில அம்சங்களை சேர்த்தது. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்கள்ல உயர்நிலை பஞ்சாயத்து அதை அமைக்கிறதுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதல்ல அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? சோ வந்து நமக்கு தெரியும் பஞ்சாயத்து பால்டாயில் குடிச்சிட்டாரு, அதை வச்சே நம்மள வந்து நம்ப வச்சிருப்பாங்க. பட் வந்து அந்த பஞ்சாயத்து அமைப்புகள் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? அதாவது கிராமங்கள்ல வந்து உள்ளாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், கிராமங்கள்ல ஒரு விஷயம் இருக்கும். சோ இதனுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கிராம உள்ளாட்சிகள் அப்படின்றத 1830 வந்து ஆங்கில அரசாங்கத்துல பணியாற்றிய சார்லஸ் மெட்ஹாப் அப்படின்றவர் தான் குட்டி குடியரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சோ 1842 கொண்டு வரப்பட்ட வங்காள மக்கள் சட்டம் தான் இந்தியால இயற்றப்பட்ட முதல் உள்ளாட்சி சட்டம். கொஸ்டின் கேட்கலாம். இந்தியால முதலாக சென்னையில 1688, அதுக்கப்புறமா 1772 பம்பாயில, 1793 கல்கட்டால எல்லாம் நகராட்சி அமைப்புகள் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? சோ லாரன்ஸ் பிரபு வந்து பாத்தீங்கன்னா 1864 அப்ப இந்திய மக்களினுடைய உள்ளாட்சி நிர்வாக திறமையை என்ன செய்யறாரு, ரொம்ப வெகுவா பாராட்டுறாரு. 1870 மே என்ன பண்றாரு அப்படின்னா பொது சுகாதாரம், அந்த பொதுப்பணித்துறைகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய அதிகார பரவலை அறிமுகப்படுத்துறாரு. சோ ரிப்பன் பிரபு 1882 தலா ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்ற வரிசையில தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது. சரி, இப்ப 1950 ஜனவரி 26 தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்கல. மத்திய அரசிட குறைந்த அளவிலான அதிகாரம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பின காந்தி பாரம்பரிய வழக்கப்படி கிராம தலைவர்கள், உறுப்பினர்கள் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு கிராம சபை மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு.
ஆனா பஞ்சாயத்து ராஜ் மூலமாக மட்டும்தான் அவங்களோட மக்களினுடைய கரங்கள்ல அதிகாரம் இருக்கணும்ன்ற தேவையை காந்தி எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, வலியுறுத்திட்டே இருந்தாரு. கிராமங்கள் என்றும் அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் பிறப்பிடமாக தான் இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர். இதுவும் வந்து கொஸ்டின் ஏரியாவா என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். சோ அம்பேத்கர் தலைமையில உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புல பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற வேர்டு இடம்பெறவே இல்லை. ஆனா கிராம பஞ்சாயத்துன்னு ஆர்டிகல் 40ல வந்து இருந்துச்சு. சரிங்களா? சோ அப்ப என்ன செய்யறாங்கன்னா நிறைய குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்றாங்க. பல்வேந்திராய் மேத்தா குழு வந்து 1957, அசோக் மேத்தா வந்து 77, 3 டயர் வேணும், எங்களுக்கு 2 டயர் வேணும் அப்பெல்லாம் நிறைய வந்து சொல்றாங்க. சிங்வி கமிட்டி, துங்கோன் கமிட்டி இப்பெல்லாம் நிறைய பஞ்சாயத்துக்கள்லாம் பேசி முடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, சிங்வி கமிட்டியினுடைய பரிந்துரையின்படி நவம்பர் 1989 பதவியேற்ற விபி சிங் கவர்மெண்ட் 1990 என்ன பண்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துல மக்களவையில என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்திய போது விபி சிங் கவர்மெண்ட் கலைக்கப்பட்டிருக்கு. இப்போ மசோதா காலாவதி ஆயிருது. அப்ப பி.வி. நரசிம்மராவ் வராரு எப்போ அப்படின்னா 1991 செப்டம்பர் மாதத்துல மக்களவையில 73வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராரு. அது அறிமுகப்படுத்தப்பட்டு 22/12/1992 நிறைவேற்றப்படுது. சோ அடுத்த நாளே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மசோதா நிறைவேறுது. சோ இதை அடுத்து இந்த சட்ட மசோதாவை 17 மாநில சட்டமன்றங்கள் ஏத்துக்கிறாங்க. இந்த மசோதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் எப்ப சைன் போட்டார் அப்படின்னா ஏப்ரல் 20, 1993. அதனாலதான் ஏப்ரல் 20 பஞ்சாயத்து ராஜ் டே. சரிங்களா? அப்ப பி.வி. நரசிம்மராவ் தான் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வர்றாரு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சோ இந்த 73வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சாசனத்தினுடைய பகுதி 9ல சில அம்சங்கள் என்ன செய்யுது அப்படின்னா சேர்க்குது. அட்டவணையில இது எத்தனாவது அட்டவணை? இது ஒரு கொஸ்டின். பகுதியில இது 9ன்னு சொல்றீங்க, அப்ப அட்டவணையில இது எத்தனாவது அட்டவணை? இது இதெல்லாம் என்னது அப்படின்னா நிறைய ஒரு எல்லாருக்குமே வந்து குழப்பற ஏரியாவா இருக்கும். இங்க 9 அங்க 9 வருமா, அங்க என்ன வரும் இங்க என்ன வரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ வந்து அங்க வந்து பார்ட்ல எத்தனையாவது பார்ட்டா அது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்ட் எத்தனை? பார்ட் வந்து 9. அப்ப அங்க அட்டவணையில எத்தனாவது அட்டவணையா இருந்திருக்கும்? அட்டவணையில 11வது மற்றும் 12வது அட்டவணை. 11வது அட்டவணை தான் 73 பஞ்சாயத்து ராஜ். 74 இருக்கு இல்லையா நகராட்சி, அது வந்து 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? சோ அப்ப இது வந்து 12வது அட்டவணை. இதன் மூலம் மாநில அரசுகளுக்கு கிராம நிலையில பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்கள்ல உயர் பஞ்சாயத்துகளையும் அமைக்கிறதுக்கு அதிகாரம் வழங்கப்படுது. சோ 2 கூற்றுகளுமே சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்தப்படுமாறு நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. சோ வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அடிப்படை கடமைகள் முதல்ல எங்க இருந்து எடுத்திருக்காங்க? அடிப்படை கடமைகள் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம். கரெக்டா? ஆக்சுவலி பகுதி 4A என்ன செய்யுது அப்படின்னா இந்திய குடிமக்கள் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த போது அதுல கடமைகள் கிடையாது. அப்ப 1975ல ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தின் போது குடிமகனுடைய கடமைகள் உணரப்படுது. சோ 1976ல ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய இதுலதான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வராங்க. சரியா? சோ ஸ்வரன் சிங் என்ன பண்றாருன்னா 8 கடமைகளை கொண்டு வர்றாரு. 42வது 8 கடமைகள் வந்து சொல்றாரு. 42வது சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்றாங்கன்னா 2 கடமைகளை சேர்க்கிறாங்க. சோ 10 கடமைகளோட 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 4A என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டு வரப்படுது. 4A கொண்டு வரப்பட்ட 51A அடிப்படை கடமைகள் சேர்க்கிறாங்க. இப்ப எத்தனை கடமைகள் இருக்குன்னா 11வது கடமையாக 11 கடமைகள் இருக்கு. 11வது கடமை எந்த வருஷம் சேர்த்திருப்பாங்க அப்படிங்கறதும் ஒரு கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? 86வது சட்ட திருத்தம் 2002ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 11வது கடமையை சேர்த்திருப்பாங்க. அப்ப அடிப்படை கடமைகளுக்குன்னு சொல்லி சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா சட்டத்துல வந்து அது சட்டப்பூர்வமான ஒரு விஷயமாக அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மாறி இருக்கும். ஆனா நீதிமன்றங்கள் மூலமாக அடிப்படை கடமைகளை செயல்படுத்துமாறு என்ன செய்ய முடியாது அப்படின்னா நிர்பந்திக்க முடியாது. இது ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் அதனுடைய ஆற்றல், அதிகாரம், பொறுப்புகளை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுனாலே 11வது அட்டவணை. ஊராட்சிகளுக்கு நகராட்சிகளுக்கு 12வது அட்டவணை. அடுத்து
14வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார்? 14வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்வி ரெட்டி. 14வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ஒய்வி ரெட்டி. இவர் பாத்தீங்கன்னா முன்னாள் ஒரு ஆர்பிஐனுடைய ஒரு கவர்னர். இங்க குழுவோட பரிந்துரைகள் 2015 ஏப்ரல் 1ல இருந்து 2020 மார்ச் 31 வரைக்கும் நடைமுறையில இருந்துச்சு. மத்திய அரசினுடைய நிகர வருவாயில மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பங்கை 32% இருந்து 42% உயர்த்துறதுக்கு இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. சோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 15வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார்? இந்த பினான்ஸ் கமிஷன் எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் 280 இல்லையா? பினான்ஸ் கமிஷன் அதாவது இந்த முதல்ல இந்த 14வது நிதிக்குழு எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ இந்த 14வது நிதிக்குழு இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா 2013 அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன். இதனுடைய தலைவராக தான் யார் இருந்திருப்பானா ஒய்வி ரெட்டி இருந்திருப்பாரு. சரிங்களா? சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 14வது நிதிக்குழுவினுடைய தலைவராக இருந்த ஒய்வி ரெட்டி இருக்காருல்ல, இவரை பத்தி வேற என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆணையத்தோட தலைவராக இவர் சிறந்த முறையில என்ன செஞ்சிருப்பாருன்னா பங்காற்றிருப்பாரு. அதோட உறுப்பினர்களாக சுஸ்னாப் கேமு, கோவிந்தராவ் இவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்ப 14வது நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை 2015 தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அரசு ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த நிதிக்குழு இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதுல இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் எந்தெந்த வருஷம் இருந்தாங்க அப்படின்றத என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். நிதிக்குழு தலைவர்களினுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? சோ அந்த வரிசையிலேயே இதை என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நிதிக்குழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 15வது நிதிக்குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா NK சிங், 2020 இருந்து 25 வரை. 14வது நிதிக்குழு தலைவர் தான் ஒய்வி ரெட்டி. அதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் யாரு? விஜய் கல்கர். சோ அப்ப இவர் தான் சீனியர். இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கராஜன் இருந்திருக்காரு. சரிங்களா? ரங்கராஜன் இருந்திருக்காரு, குஷ்ரோ இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. சோ அப்ப நிதிக்குழுவினுடைய தலைவர் அப்படின்ற அந்த போஸ்ட் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இப்ப ஏற்கனவே 8th பே கமிஷன் அமல்படுத்த போறாங்க. சோ அந்த வரிசையில வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இந்த வருஷத்துக்கு யார் பினான்ஸ் கமிஷனரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 to 31 டாக்டர் அரவிந்த் பனகாரியா என்ன பண்றாரு அப்படின்னா 16வது நிதிக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பிப்ரவரி 1, 2026 நாடாளுமன்றத்துல இந்த ஆணையத்தினுடைய ரிப்போர்ட் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சோ இவங்களுடைய பரிந்துரைகள், நிதி பகிர்வு குறித்த விவரங்கள்லாம் சொல்லுவாங்க. சோ 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த் பனகாரியா. இது எப்பங்க ஃபார்ம் பண்ணாங்க? எப்பவுமே ஒரு பினான்ஸ் கமிஷன் 2026 வரணும் அப்படின்னா 2023 அடுத்த கமிஷனை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 3 வருஷத்துக்குள்ள அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். சரிங்களா? சோ அப்ப இவங்க 2023 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க 16வது நிதிக்குழு அரவிந்த் பனகாரியா தலைமையில. சோ இவங்க ஏப்ரல் 1, 2026 ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. 5 ஆண்டுகளுக்கான நிதி பகிர்வு பரிந்துரைகளை கொடுத்திருப்பாங்க. சரி, அடுத்து தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இந்த தலைமை நீதிபதிகள், பிரதமர், இதெல்லாம் வேற வழியே கிடையாது, ஞாபகம் வச்சுதான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆகணும். சோ அப்ப அந்த வரிசையில யார் வர்றா அப்படின்னு பாப்போம். இப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய வரிசைகளை பாருங்களேன். யோகேஷ் குமார் சபர்வால் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. இவர் எப்பங்க இருந்தாரு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம இங்க நமக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? சோ இது இந்தியாவினுடைய தலைமை நீதிபதிகள். சரியா? அந்த KG பாலகிருஷ்ணன் எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா அதாவது இந்த OV சந்திரசூட், PN பகவதி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 92 வரைக்கும் அந்த டைமிங்ல இருந்தவங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா தேடணும். இப்ப பாத்தீங்கன்னா யோகேஷ் குமார் சபர்வால் அப்படிங்கிற ஒருத்தர். யோகேஷ் குமார் சபர்வால் இவரை எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகங்கள்ல YK சபர்வால் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இவர் 2005 இருந்து 2007 வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இருந்திருப்பாரு. அடுத்து சரஸ் ஹோமி கபாடியா. இவரை SH கபாடியான்னு கொடுத்திருப்பாங்க. இவர் 2010 இருந்து 2012 வரையதான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இருந்திருப்பாரு. அடுத்து KG பாலகிருஷ்ணன் 2007 to 2010 அப்படியே ரேண்டமா அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அல் தாமஸ் கபீர்
இந்த அல் தாமஸ் கபீர் அப்படின்றத வந்து ஏ கபீர்னு கொடுத்திருப்பாங்க. இவர் 2012 to 2013. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 1324. அடுத்து மொழிவாரி மாநிலங்கள். இது நம்ம போன பார்ட்லயே வந்து ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான். சோ ஜேவிபி கமிட்டி சரியா, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு. சோ 1920ல இருந்தே மொழிவாரி மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுதான் இருந்தது. சோ நாக்பூர்ல நடைபெற்ற ஐஎன்சி மீட்ல மொழிவாரி மாகாணங்களுக்கான அந்த அமைக்கப்படுறத வந்து காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தும், சோ உறுதியளிக்கும். சுதந்திரத்துக்கு பின்னாடி மொழிவாரி மாநிலங்கள் கோரிக்கை எழுந்தனே தார் கமிட்டி 1948 ஜூன் மாசம் 17ஆம் தேதி அரசு நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபார்ம் பண்றாரு எஸ்கே தாரினுடைய தலைமையில. சோ இவங்க 1948 டிசம்பர்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா செகண்டா ஃபார்ம் பண்ண கமிட்டி ஜேவிபி கமிட்டி. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. எந்த வருஷம்? 48 டிசம்பர்ல. இவங்க இப்ப ரிப்போர்ட் கொடுத்தாங்க 49 ஏப்ரல் 1ல ரிப்போர்ட். யார் இருந்தா? சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, பட்டாபி சித்தராமையா. சோ ரெண்டு கூற்றுகளுமே என்னது அப்படின்னா சரி. சரிங்களா? சோ அப்ப வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்களோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல சாதகமான சூழ்நிலை உருவாகும் போதுதான் மறுகட்டமைப்புக்கான நோக்கமாக கொண்டு மாநிலங்களை மறுசீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் பொட்டி ஸ்ரீராமுலு உயிர் திறந்திருப்பாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் 4A இல்லையா? அடிப்படை கடமைகள் 4A. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் 4 டிபிஎஸ்பி. 36ல இருந்து, அதாவது வந்து 12ல இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள், 36ல இருந்து 51 முடிய என்னது அப்படின்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள், 51A என்னது அப்படின்னா அடிப்படை கடமைகள். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 4A. சோ கிராம பஞ்சாயத்து அப்படின்றது 4, 11வது அட்டவணை. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது 4A. சரிங்களா? சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 3ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. சோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.